முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் எங்களுக்கு எஸ்எஸ்ஏ ஃபண்டு எங்களுக்கு 3000 கோடிக்கு மேல கிட்டத்தட்ட 3300 கோடி தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக கொடுத்த நிதியை இன்று வரை வாங்காமல் இருக்கிறாங்க சார். முன்னாடி இருந்த திமுகவும் வாங்கலை, இப்ப இருக்கிற தாவேகாவும் வாங்க மாட்டேங்குது. அந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு சொன்னா அரசு பள்ளிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் இன்ஸ்ட்ரக்ஷனல் ரீதியாகவும் மேம்படுத்துவதற்காக தரப்படுகிற நிதி. நம்ம எல்லாம் பக்கத்து ஸ்டேட்டை பார்க்குறோம், அங்கே பாருங்க இங்கே பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் 1200 பள்ளிகள் அரசு பள்ளிகள் எஸ்எஸ்ஏவில் பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணைந்து தன்னுடைய அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தியிருக்கிறார்கள். நம்முடைய பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா, அதெல்லாம் பார்த்தா எனக்குலாம் உண்மையில வயிறுலாம் எரியுது. 885 அரசு பள்ளிகள் நம்முடைய பக்கத்து ஸ்டேட்ல தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல். இன்றைக்கு இந்த திட்டத்தை இவர்கள் அனுமதித்திருந்தார்கள் என்று சொன்னால் தமிழகத்துல ஒரு 1000 பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். மெட்ராஸ்ல இருக்கிற சன்ஷைன் ஸ்கூல் எப்படி இருக்கிறதோ, விஜய் அவர்கள் நடத்துற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கிறதோ, அப்படி நம்முடைய அரசு பள்ளியும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். நீங்க தயவு செஞ்சு யூடியூப்ல போய் பாருங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் பக்கத்து மாநிலங்கள்ல எவ்வளவு தரம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அதில் ஒரு அற்ப அரசியல் செய்து இவங்க வரவிடாம தடுக்கிறாங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாரு? பணக்காரனுக்கு கிடைக்கிற அதே கல்வி ஏழைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு அந்த வீட்டு பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் பர்டன் எவ்வளவு பெரிய பர்டன் யோசிப்பாரு. வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் அந்த பசங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு பேரண்ட்டும் செலவு பண்றாங்க நடுத்தர குடும்பத்தில். ஜூன் மாசம் ஆச்சுன்னா அந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நாயா அலையறான் ஒரு அப்பனும் ஒரு அம்மாவும். அந்த நிலைமை எதுக்கு? ஒரு அரசு பள்ளி தரமான ஒரு கல்வியை கொடுக்குதுன்னு சொன்னா அந்த பேரண்ட்ஸ் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட போறாங்க? ஜூன் மாசத்துல போய் கடன் வாங்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் இப்ப கடங்கார வீட்லயும் போய் ஏணிக்க போறாங்க. அப்படி தமிழகத்துல 1000 அரசு பள்ளிகள் இந்நேரம் தரம் உயர்த்தப்படுவதை இவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார். என்ன சொல்றாங்க? மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம். மும்மொழி கொள்கையை ஏன் சார் எதிர்க்கணும்? அண்ணாதுரை அவர்கள் மும்மொழி கொள்கையை எதிர்த்தார். ஏன் எதிர்த்தாரு? ஹிந்தியை திணித்ததனால் எதிர்த்தார். காங்கிரஸ் திணிச்சுது, நாம எதிர்த்தோம். அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல என்னோட தந்தை கலந்துட்டு இருக்காரு, என்னுடைய அப்பா கலந்துட்டு இருக்காரு, நான் இருந்தா நானும் கலந்துட்டு இருந்திருக்கேன். காங்கிரஸ் திணித்த போது நாம எதிர்த்தோம், அது கரெக்ட். திணிப்பே இல்லாத போது எதிர்க்கணும். மும்மொழி கொள்கையில திணிக்கப்படுகிற ஒரே மொழி தமிழ். நீங்க ஒரு இடத்துல காட்டுங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில தேசிய கல்விக் கொள்கையில இந்தியோ சமஸ்கிருதமோ வேற எந்த மொழியோ திணிக்கப்படுதுன்னு காட்டுங்க, நான் அரசியல் விட்டு போயிடுறேன். ஆனா தமிழ் திணிக்கப்படுகிறது. தமிழ் கட்டாயமாக படிக்கப்பட வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிறது. இது எப்படி மறைக்கிறீங்க? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய டாக்குமெண்ட் எல்லாருக்கும் கிடைக்குது, எடுத்து பாருங்க. ஒருத்தரை நிரூபிக்க சொல்லுங்க சார் இந்த இடத்துல இந்திய கம்பல் பண்றாங்க. 3 மொழி சொல்றாங்க, ஆனா கண்டிப்பா தமிழ் படிச்சாகணும்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? 3வதாக ஒரு மொழி தமிழ் எடுத்துக்கிறோம், தமிழ் கண்டிப்பா படிச்சாகணும். இங்கிலீஷ் எடுத்துக்கிறோம். 3வதாக ஒரு மொழி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. இங்க தெலுங்கு பேசுகிற பெருமக்கள், மலையாளம் பேசுகிற பெருமக்கள், கன்னடம் பேசுகிற பெருமக்கள் தமிழகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க தன்னுடைய தாய்மொழியை படிச்சுட்டு போறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதை ஒரு காரணமாக காட்டி நீங்க எங்களுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிற 1000 பள்ளிகளை தடுத்து வச்சிருக்கீங்க சார். மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? ஏழை பசங்க தான் படிக்கூடாதா? என்ன சார் இது கொள்கை? இது காசு இருக்கிறவன் 6 சப்ஜெக்ட் படிப்பான், காசு இல்லாதவன் 5 சப்ஜெக்ட் படிப்பான். அப்படி உங்களுக்கு அப்படி இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருமொழி கொள்கை மாத்து. வாமூட்டு பிள்ளைகளாம் மட்டும் 3 மொழி படிக்கும். ஏழை பையன், ரிக்ஷா ஓட்டுறவன் பையன், 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போறவன் பையன் எல்லாம் 2 மொழி தான் படிக்கணும். அவனுக்கு 6 சப்ஜெக்ட், இவனுக்கு 5 சப்ஜெக்ட். இது என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு? இன்றைக்கு மும்மொழி கொள்கையை காரணம் காட்டி தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்தாமல் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு எங்களுக்கு 3300 கோடி நிதி கொடுக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துல பேசுறாரு. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளாக இருக்கட்டும், எஸ்எஸ்ஏவாக இருக்கட்டும், அது என்இபிங்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில தான் சார் வருது. அந்த ஸ்கீம்ல தான் அது வருது. ஸ்கீமே ஏத்துக்காம ஃபண்டு மட்டும் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாங்க? எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கு மாநிலம் முழுவதும் தேசம் முழுவதும் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பொது தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடத்த முடியும்? அங்க இருக்கிறவனுக்கு ஒரு சப்ஜெக்ட், இங்க இருக்கிறவனுக்கு ஒரு சப்ஜெக்ட்னா எப்படி நடத்த முடியும்? நீட் மாதிரியான பரீட்சையில, ஜேஇ மாதிரியான பரீட்சையில அவன் பாஸ் பண்ணி போனா எப்படி அவனை குவாலிட்டியா கிரியேட் பண்ண முடியும்? எல்லா இடத்துலையும் சமமான கல்வி இருக்கணும்ன்றது தானே நம்முடைய கோரிக்கை. அதை எப்படி மறுக்க முடியும்? எனவே தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பவர்கள்,
PM ஸ்ரீ பள்ளிகளை எதிர்ப்பவர்கள் தமிழ் விரோதிகள், தமிழ்நாட்டின் விரோதிகள், ஏழை மாணவர்களின் விரோதிகள். இந்த எங்கள் தமிழ் கல்வி என்பது எங்களுடைய உரிமை. அதை தடுப்பதற்கு எவனுக்கு இங்க அதிகாரம் கிடையாது. தமிழ் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை இங்க தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களும் தமிழை கம்பல்சரி படிச்சாகணும். அதுக்காக தான் இவங்க எதிர்க்கிறாங்க. நீங்க நாங்க 3 மொழி சார், இங்கிலீஷ் எடுத்துட்டோம் சார், ஹிந்தி எடுத்துட்டோம் சார், 3வது பிரெஞ்சு எடுத்துட்டோம் சார், அதெல்லாம் பண்ண முடியாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இங்க அமல் ஆயிடுச்சுன்னா பிரைவேட் ஸ்கூல் பையனா இருந்தாலும் அவன் தமிழ் ஒரு மொழி கண்டிப்பா படிச்சாகணும். அதுக்கு தான் நீங்க எதிர்க்கிறீங்க. ஒரு பள்ளி காட்டுங்க, ஒரு பள்ளி காட்டுங்க. கிடையவே கிடையாது. எல்லா பள்ளிகளிலும் தமிழ் இருக்கிறது. நீங்க கேட்ட கேள்வியை பாராளுமன்றத்துல கேட்டாங்க. பாராளுமன்றத்தில் கேட்கும் பொழுது பாராளுமன்றத்தில் பதில் சொல்லப்பட்டது. இங்க ஒரு கிளாஸ்ல அங்க இருக்கிற எல்லா பேரண்ட்டும் சேர்ந்து எங்களுக்கு தமிழ் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க, இல்ல எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தான் வேணும் எழுதி கொடுக்குறாங்கன்னா மட்டும்தான் நீங்க சொல்ற எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆனா தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் நீங்க சொல்ற கேந்திர வித்யாலயால கூட எந்த பள்ளிக்கூடத்திலையுமே தமிழ் கம்பல்சரி சார். நீங்க ஒரு கேந்திர வித்யாலயா காட்டுங்க, இல்ல சார் தமிழ் வாத்தியார் இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது. எல்லா கேந்திர வித்யாலயிலையும் தமிழ் வாத்தியாருங்க இருக்காங்க. ஆனா தமிழை தாண்டி, அதாவது தமிழை ஒரு மொழியா கூட தேர்ந்தெடுக்காம சிபிஎஸ்சில 3 மொழி இங்க படிக்கிறாங்களா இல்லையா? பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அரபு படிக்கிறாங்க. நான் காட்டுட்டுமா? அரபு கம்பல்சரி. இன்னைக்கு காலைல ட்விட்டர்ல ஒருத்தர் எனக்கு போட்டிருக்காரு, சார் 4 மொழி எங்களுடைய பையனுக்கு கம்பல் பண்றாங்க சார், அரபு கம்பல் பண்றாங்க சார். 4 மொழி படிக்கிறாங்க அந்த குழந்தை, ஆனா ஒரு மொழி கூட தமிழ் கிடையாது. ஆனா தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டா கட்டாயமாக அவங்க தமிழ் படித்தாக வேண்டும். அப்ப ஒரு திணிப்பு இருக்குன்னு சொன்னா அது இந்தி திணிப்பு கிடையாது, சமஸ்கிருத திணிப்பு கிடையாது, தமிழ் திணிப்பு. அதே நீங்க எதிர்க்கிறீங்க. இப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கிற எல்லா நலத்திட்டங்களையும் இவர்கள் எதிர்த்து கொண்டு ஒரு அற்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்.